अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। பிரத்யக்ஷஸ்ய அனுமான பாத்தியத்துவம் அதுல பாதி வரைக்கும் இருக்கு. மேல் பாகம் 369வது. இப்ப பிரத்யக்ஷமா ஒரு ஞானம் அந்த ஞானம் இன்னொரு பிரத்யக்ஷ ஞானத்தினால்தான் போகும் அப்படின்னு பூர்வபட்ச அபிப்பிராயம். அப்படி இல்லை, பிரத்யக்ஷனால ஏற்பட்ட ஒரு பிரத்யக்ஷேதர பிரமாணங்கள்னாலையும் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எதற்காக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா உலகம் நம்ம பார்க்கும் பொழுது சத்து சத்துன்னு கடத்தன் பட்டத்தன் அப்படின்னு பார்க்கக்கூடியதான பொருட்கள் எல்லாம் இருக்கிறதாக காணப்படுது. ஸோ இப்ப இதனால நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்? பொருள் எல்லாம் இருக்கு என்று நமக்கு பிரத்யக்ஷ ஞானத்தினால் தெரியும். பிரத்யட்சம் பிரபஞ்சம் சத் அப்படின்னு பிரத்யக்ஷ ஞானத்தினால் நமக்கு தெரியும். ஆனா அனுமானமானது விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்திரூபியவத் என்கிற அனுமானம் இந்த பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் இல்ல, பிரபஞ்சா மித்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பிரத்யக்ஷத்தினால வந்ததான சத்தியத்துவ ஞானம் அனுமானத்தினால வரக்கூடியதான மித்யாத்துவம் எனக்கூடிய அனுமானத்தினால வந்த ஞானத்தினால அது பாதிக்கப்படுகிறதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப பிரத்யக்ஷத்தை விட இந்த இடத்துல அனுமானமானது பிரபலமா இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். அதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுதான் இவ ரெண்டு பேருக்கு வந்ததான அடிப்படையாக இருக்கக்கூடியதான ஒரு வித்தியாசம். அதுக்கு என்ன சொன்னோம்? சாதாரண பிரத்யக்ஷம் இருக்கட்டும், அதே போலயே அனுமானமானது விபட்ச பாதக தர்க்கத்தோடு கூடி இருக்குமே ஆனால் அந்த அனுமானத்துக்கு பவர் ஜாஸ்தி. எப்படி? வெறும் அனுமானம் நாங்க சொல்லல. அந்த அனுமானம் எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு பலம் இருக்கணும். அப்படி விபட்ச பாதக தர்க்கத்தோட கூடினதான ஒரு அனுமானமா இருக்குமே ஆனால் அது பிரத்யட்சத்தை பாதிக்கலாம். ஒண்ணு. அந்த பிரத்யட்சமானது அபரீட்சிதமாக இருக்கணும். அது பரீட்சைன்னு நம்ம கிட்ட போய் பார்த்து இது ரைட் சார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அர்த்த கிரியா காரியத்துவம் இப்படி ஏதாவது இருந்தது ஏனால் அப்ப அந்த பிரத்யட்சம் ரைட்டு தான். பிரத்யட்சம் சந்திக்தமா இருக்கு, அனுமானமோ அதுக்கு ஒரு பிராபல்யம் இருக்கு, பிராபல்ய ஹேது ஒண்ணு இருக்கு. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல அனுமான ஞானம், அனுமானத்தினால ஏற்பட்ட அறிவும் பிரத்யட்சத்தை பாதிக்கலாம். இப்படி நாம சொன்னதுக்கு அவன் மீமாம்சா நியாயங்கள் அவைகளை சொல்லி இப்படி இல்லை, நீங்க இப்படி ஒத்துங்களையானால் பிரத்யட்ச ஞானமும் அனுமானத்தினால பாதிக்கப்படும் என்று நீங்க சொல்லிடையானால் அப்பொழுது ஔதும்பரியும் கிருஷ்ணாவத்திய ஐந்திரியாகாரகபத்தியம் உபதிஷ்டத்தே தர்மயம்பரிஹி எனக்கூடியதான 3 இடங்கள்ல வந்ததான ஒரு பிரத்யட்சமானது அது மேல இருக்கக்கூடியதான ஔரும்பரி சர்வாவேஷ்டவியா எனக்கூடியதான ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியினால கல்பிக்கப்பட்டதான ஸ்ருதியினாலையும் அதே மாதிரியே கதாதன சரீரத்தினேந்திரே எனக்கூடியதான லிங்கத்தினால சூச்சிக்கப்பட்டதானதுனாலையும் அதே போலயே மந்திர சாமர்த்தியத்தினால ஏற்பட்ட லிங்கத்தினாலையும் அதுக்கப்புறம் குஷஸ்ருதி அனுமானத்தினாலையும் பாதிக்கப்படுமே அப்படின்னு பாதம்னு சொன்னது தப்பா போயிடுமேன்னு கேட்டுண்டான். அவைகள்லாம் இல்ல, நீங்க சொல்றது சாஸ்திரார்த்தம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மேல சொல்றேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, நாங்க பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் பலாபலம் தான் நம்ம இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற இடத்துல திருஷ்டாந்தங்கள்லாம் சாஸ்திரியமான திருஷ்டாந்தம். அது சப்தம்,
சப்த பிரமாணம் வேற, பிரத்யக்ஷ பிரமாணம் வேற. பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷம் இந்திரியஜன்ய பிரத்யக்ஷம் வச்சிருந்தோம், சாட்சிய பிரத்யக்ஷம். இங்க சொல்றது வேதம்னா, வேதம்ங்கிறது சப்த பிரமாணம்னா, சப்த பிரமாணத்துக்கு அனுமானத்துக்கும் சொல்றல. ஆகையால் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் இவை ரெண்டுல எந்த சந்தர்ப்பத்துல எது பலம் எது துர்பலம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் சப்த பிரமாணம் வேறு, பிரத்யக்ஷம் வேறுன்னு சொன்னோம். நகி சப்த பிரத்யக்ஷயோகோ ஐக்கியம் அஸ்தி, சப்தத்துக்கு சர்வ பிரமாணாபேட்சையா பலவத்வம் அவோச்சாமா. சப்தம் என்கிறது எல்லா பிரமாணங்களை விடையும் மிக சிறந்தது என்று முன்னாலேயே சொல்லியிருக்கோம். ஏன்? பிராபல்யம் ஆகமஸ்தீவ ஜாத்தியாசேஷு திரிஷு ஸ்மிருதம். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆகமத்துக்குத்தான் பிராபல்யம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகையால் இங்கே நீங்க சொன்னதான திருஷ்டாந்தங்கள் சரியா வராது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இது ஆனப்புறம் கேட்கிறேன் நானும், பிரத்யக்ஷஸ்ய லிங்க பாத்தியத்வே வன்யௌஷ்ணிய பிரத்யக்ஷம் சைத்ய அனுமானஸ்ய ஆத்மஸ்தாயித்வ பிரத்யபிஜ்ஞானம் ச கணிகத்துவ அனுமானஸ்ய பாதகம் நஸ்யாத். நீங்க சொல்ற மாதிரி பிரத்யக்ஷமும் லிங்கத்தினால் பாதிக்கப்படுமேயானால், பிரத்யக்ஷத்தை விட அனுமானம் பிரபலமாக இருக்குமேயானால், கவனிக்கணும், நம்ம எல்லா இடத்துலையும் பிரத்யக்ஷத்தை விட அனுமானம் பிரபலம் சொல்லல. அதுக்கு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். பிரத்யக்ஷம் அபரீட்சிதமாக இருக்கணும். அதே போலயே அனுமானமானது விபட்ச தர்க்க பாதக தர்க்க சஜிவத்தோட இருக்கணும். இது போல சந்தர்ப்பங்கள்ல அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறார். இப்ப நாம சொல்ல போறது நம்ம பிரகிருதமாக பிரபஞ்ச சத்தியத்துவம் இருக்கு பத்தில, இது வியாபகாரிக சத்தியத்துவத்தை கிரகிக்கிறதே தவிர பாரமார்த்திக சத்தியத்துவத்தை கிரகிக்கலேன்னு ஒரு சமாதானம் சொல்லிட்டோம். அனுமானத்துக்கு விபட்ச பாதகம் இல்லை என்கிறது மேல போய் சொல்ல போறோம். இந்த விமதம் மித்யா திருஷ்யத்வாதுங்கிற அனுமானத்துக்கு இந்த அனுமானத்துல விபட்ச பாதக தர்க்கங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மேல போய் சொல்ல போறோம். ஆகையால் இது தர்க்கத்தோட கூடியிருக்கு அப்படின்னு சொல்ல. ஆகையால் இந்த அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கலாம் என்று சொல்ல போறோம் நம்ம. ஆனால் அவன் என்ன சொல்றா, பிரத்யட்சமும் அனுமானமும் பேர் அதோடு மட்டும் எடுத்துட்டோம். இது ஒரு பிரத்யட்சம், இது ஒரு அனுமானம், எப்படிப்பட்ட இருந்தாலும் அந்த அனுமானத்தினால பிரத்யட்சம் பாதிக்கப்படுமே ஆனால் அப்பொழுது சில இடத்துல இருக்குமே அப்படின்னு. அதனால எப்பவுமே நீங்க அனுமானம் பிரத்யட்சத்தை விட பலவத் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிற. ஒத்துண்டா என்ன ஆகுங்க? வன்யௌஷ்ணிய பிரத்யட்சம் சைத்திய அனுமானஸ்ய. இப்ப நெருப்பு உஷ்ணமா இருக்கு, நமக்கு துவாட்ட பிரத்யட்சம் ஏற்படும். தொட்டு பார்த்தோமா ஏன்னா நெருப்பு சுடும், நெருப்பு உஷ்ணமா இருக்கு நமக்கு தெரியுது, இது பிரத்யட்சம். வன்னிஹி அனுஷ்ணஹா வன்னிஹி சீதஹா பதார்த்தத்வா ஜலவது அப்படின்னு. சரி, இப்படி நெருப்பும் சில்லுன்னு இருக்கும், ஏன் அது ஒரு பதார்த்தம் தானே, ஜலவது அப்படின்னு ஆகும். இப்ப இந்த அனுமானத்தினால ஏற்பட்டதான ஒரு சைத்திய ஞானம், அந்த நெருப்பானது பிரத்யட்சமாக அது உஷ்ணம் எனக்கூடியதான ஞானத்தை அது பாதிக்கணும் அல்லவா? நீங்க என்ன சொன்னேன்? அனுமானம் தான் பலவது அப்படி சொன்னீங்க. இப்படி சொன்னா இப்படி பாதிச்சு விடுமே சார், நம்ம பிரத்யட்ச விரோதம் வருமே அப்படின்னு கேட்க. இது ஒண்ணு. அதனால் இப்படி நமக்கு வரதுனால அனுமானம் எப்பொழுதுமே பவர்ஃபுல்னு சொல்லாதீங்க. இன்னொரு இடம் என்ன? ஆத்மஸ்தாயித்வ பிரத்யபிஜ்ஞானம் ச கணிகத்துவ அனுமானஸ்ய பாதகம். நமக்கு நான் எனக்கூடியதான ஒரு அறிவு எப்பொழுதுமே இருந்தது. இந்த நான்ங்கிறது போன க்ஷணத்திலையும் நான் தான், இப்போன்னு சொன்னேன். எந்த நான் நேற்று இருந்தேனோ அந்த நான் தான் ராத்து தூங்கினேன், மறுபடியும் அந்த நான் தான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நானுங்கிறது மாறவே இல்லை. உலகமெல்லாம் மாறிட்டு இருக்கு. இந்த சரீரம் மாறுறது, புலன்கள் மாறுறது, மனசு மாறுறது, பிராணம் மாறுறது, நான் மட்டும் மாறல இல்லையா? நான்கிறது எப்பொழுதும் ஆத்மஸ்தாயித்துவ பிரதிபிஜ்ஞை நமக்கு இருக்கு. இந்த ஒரு பிரதிபிஜ்ஞா பிரத்யட்சமும் இன்னொரு பக்கத்துல பார்த்தோங்க ஆத்மா க்ஷணிகம்ங்கிறான் பௌத்தர். இப்ப இது க்ஷணிகம்னு சொல்ற அனுமானமும் இந்த ரெண்டையும் ஒரு கிராஸ்ல போட்டுட்டா வேதாந்தியா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க? அத்வைத்தி அனுமானம் தான் சார் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அனுமானம் பவர்ஃபுல்லா இருக்குமே ஆனால் இந்த ஆத்மஸ்தாயித்துவ பிரத்யபிஜ்ஞா பிரத்யட்சம் நமக்கு வந்திருக்கு, அதுவும் பாதிக்குமா போகும்? அப்படி ஒத்துக்கொள்ளலாமா? இல்லையே, சரியா இல்லையே.
ஆகையால் அனுமானம் தான் பிரத்யட்சத்தோட உயர்ந்தது பிரமாணத்தில் என்று ஒத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றேன். நானும் பிரத்யட்சத்திய லிங்க பாத்தியத்தே, பிரத்யட்சமானது அனுமானத்தினால் பாதிக்கப்படுமேயானால் வன்னிய பிரத்யட்சம் சைத்திய அனுமானத்திய வன்னி நெருப்பு உஷ்ணமாக இருக்கு எனக்கூடியதான பிரத்யட்சம், நெருப்பு சீதமா இருக்கு எனக்கூடியதான அனுமானத்தினாலையும் ஆத்மஸ்தாயித்துவ அனுமானத்திற்கு ஆத்மஸ்தாயித்துவ பிரத்யபிஜானஞ்ச ஆத்மா ஸ்திரமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரத்யபிஜானமும் க்ஷணிகத்துவ அனுமானத்திய ஆத்மா க்ஷணிகம் எனக்கூடியதான அனுமானத்துக்கும் பாதகம் நத்யாத் பிரத்யுதா. அதை விட அனுமானமேவ தயோகோ பாதகம் சியாத். என்ன சொல்லணும்? அனுமானம் தான் அவளுக்கு பாதகமா இருக்கும். இது சேத்னா இப்ப இதுக்கு இது வரைக்கும் எதை மறைச்சு வச்சு பேசினாரோ அதை சொல்லிட்டு இருக்க. அனுமானம் பிரத்யட்சத்தை பாதிக்கும் என்று நாங்க சொல்லல. எல்லா அனுமானமும் எல்லா பிரத்யட்சத்தையும் பாதிக்கும்னு சொன்னோமா? இல்ல. அனுமானமானது அதுக்கு சப்போர்ட்டா இன்னொன்னு இருக்கணும், பிரத்யட்சமானது அபரிட்சிதமா இருக்கணும். அது போல சந்தர்ப்பங்கள்ல பிரத்யட்சத்தை அனுமானம் பாதிக்கல. நாங்க எடுத்துன்றதான சந்தர்ப்பம் அப்படிப்பட்டது. ஏன்னா உலகம் பிரத்யட்சம் என்று நீங்க சொல்றீங்கள, அது இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. விமதம் மித்யா திருஷ்யத்வாத் எனக்கூடியதான அனுமானமானது விபட்சபாதக தர்க்க சச்சிவமாக இருக்கு. அது எப்படி இருக்குன்னு மேல போய் சொல்ல போறோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் நீங்க. விவகாரம் என்ன, இந்த அனுமானம் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்படிப்பட்டதான அனுமானம் பிரத்யட்சத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்ற அர்த்தக்ரியா சம்வாதேன ஸ்ருத்யனுக்ரஹேண தத்ர பிரத்யட்சயோஹோ பிராபல்யேன அனுமான பாதகத்வா. இந்த ரெண்டு இடத்துலயும் அர்த்தக்ரியா சம்பாதேனா வன்னி உஷ்ணகாங்கிற ஒரு பிரத்யட்சம் வந்தது. அந்த இடத்துல அந்த பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம் இருக்கு. ஏன்? அர்த்தக்கிரியா சம்பாதம் இருக்கு. அர்த்தக்கிரியா சம்பாதம்னு சொன்னா இன்னொரு தூரம் போய் தொட்டு பாருங்க, சுடுறதோ இல்லையா? நெருப்புக்கு என்ன செயல் இருக்கோ அந்த செயல் அதுக்கு இருக்கு. நெருப்பு உஷ்ணம் நான் செயல் போனேன், தொட்டேல் உஷ்ணமா இருக்கு, கை சுடுறது. அர்த்தக்கிரியா சம்பாதம் அங்க இருக்கு. அதனால அங்க பிரத்யட்சம் பிரபலமாயிடுச்சு. அதே போலயே ஆத்மா ஸ்தாயி எனக்கூடியதான ஒரு பிரத்யட்சம் இருக்கு பார்த்தீங்களா, பிரதிநிஜா பிரத்யட்சம். இதே ஆத்மா தான் நேற்றுக்கு இன்னைக்கு நானும் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு பிரத்யட்சம் நமக்கு இருக்கு. இந்த பிரத்யட்சத்துக்கு என்ன சார் பவர் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னால ஸ்ருதி இருக்கு. அஜோ நித்ய சாஸ்வதோ எம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அஜோ நித்யா. இவருக்கு பரவியற்றவர், நித்தியம் எப்பொழுதும் இருக்கிறவர், சாஸ்வத சரீரம் போனாலும் அவர் போகல அப்படிங்கிற ஒரு ஸ்ருதியானது ஆத்மா நித்தியம் என்கிறதுக்கு இருக்கு. நீங்க சொன்ன இடத்துல பிரத்யட்சம் ரெண்டும் அதுக்கு பவர் இருக்கு சார். சாதாரண அபரிட்சித பிரத்யட்சம் இல்லை, அந்த பிரத்யட்சத்துக்கு பிராபல்ய பிரயோஜகமான காரணங்கள் இருக்கு. அதனால அர்த்தக்கிரியா சம்பாதேன ஸ்ருத்யனுக்ரஹேண தத்ர பிரத்யட்சயோஹோ பிராபல்யேன தத்ர அங்கு பிரத்யட்சயோஹோ கீழ் சொன்ன இரண்டு பிரத்யட்சங்களுக்கு, எது வன்னிய உஷ்ண பிரத்யட்சத்துக்கு அர்த்தக்கிரியா சம்பாதம் இருக்கு, ஆத்மஸ்தாயித்துவ பிரத்யட்சத்துக்கு ஸ்ருதி சகாயம் இருக்கு. இருக்கிறதுனால அனுமான பாதகத்வா. நீங்க சொன்ன ரெண்டு இடத்துலயும் பிரத்யட்சம் பிரபலமா இருக்கலாம், அனுமானத்தை அது நாசம் பண்ணலாம், ஒத்துக்கலாம். அபரீட்சித பிரத்யட்சம் ஹி பரீட்சித அனுமானாபேட்சையா துர்பலம். சொல்லுங்க, சாதாரணமா நாங்க சொல்லல. அபரீட்சித பிரத்யட்சம் இருக்குமேயானால் பரீட்சித அனுமானாபேட்சையா துர்பலம். அது டெஸ்ட் பண்ணல, இது அனுமானம் டெஸ்ட் பண்ணி இருக்கோம் நம்ம. இது அனுமானம் பிரபலமா ப்ரூவ் ஆயிடுது. அப்ப அதை விட பிரத்யட்சபால துர்பலம், அது ஒத்துக்கணும். அபரீட்சித பிரத்யட்சம் ஹி பரீட்சித அனுமான அபேட்சையா துர்பலம். நீலம் நபா இது பிரத்யட்சமிவ நபோ நிரூபத்துவ அனுமானாபேட்சையா. அது வரைக்கும் சாஸ்திரம் சொல்லிட்டே இருந்து அவர் சொல்றது இங்க வருதுன்னு கேட்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவர் சொல்றது மேல் பாகம், இதை விட மேல் கண்டதுதான் சொல்றது. ஆனா இது முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுச்சுங்கிற அபிப்பிராயத்தில் சொல்ற. நீலம் நபா இது பிரத்யட்சமிவ, ஆகாசம் கருப்பா இருக்கு. நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். நீலம்னா ப்ளூன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்காதீங்க. நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். சொல்றதுல
நீலம் நபா இது பிரத்யட்சமிவ நபோ நிரூபத்துவ அனுமானாபேட்சையா. இப்ப ஆகாசத்துல கலர் இல்லேங்கிறது தானே பிரபலம் நமக்கு தெரியுது. நீளமா தெரியுது, பிராத்தியும் தெரியுது. அது மாதிரி அத்தகா ந சாமானியத்தோ திருஷ்டமாத்திரேன சர்வசங்கர ஆபத்தி. ஆகையால் ஏதோ சாதாரணமா பார்த்தோம், இன் ஜெனரல் நம்ம பார்த்து எதையும் தீர்மானம் பண்ணப்படாது. ஒவ்வொன்றுக்கும் எது பவர்ஃபுல் எது அவ்வளவு இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கணும், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர as it appears நம்ம அதை பார்க்கப்படாது. ஆகையால் சாமானியத்தோ திருஷ்டமாத்திரேனா, பெருமனை பார்த்த மாதிரி நான் பார்த்தமேனுக்கு எது தெரிகிறதோ அதை அப்படியே நம்பிடாதீங்க. அப்படி நன்வேவம் இது வரைக்கும் சமாதானம் ஆயிடுது. ஆனா சாதாரணமாக ஒரு எண்ணம் இருக்கிறவாளுக்கு ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷன் சொல்றது, மனசுலயே வெகு நாட்களாக இதுதான் உயர்ந்தது எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவனுக்கு நீங்க உபதேசம் பண்ணினாலும் அந்த பழைய சம்ஸ்காரங்கள் அவன் மனசுல மறுபடியும் சந்தேகத்தை கலப்பின்றே இருக்கும். அதனால நிச்சய ஞானம் வர பரியந்தம் பழைய சம்ஸ்காரங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் வாசனா தானவம் எதுன்னு சொல்ற பத்தில அந்த வாசனை மனுஷனுக்கு இருக்கிற பரியந்தம் மறுபடியும் சந்தேகத்தை கலப்பிட்டே இருக்கும். அதனால நிச்சித ஞானம் வந்தாதான், நிச்சித ஞானம் வந்தது எப்படி சார் தெரியும், இந்த ஞானம் எனக்கு நிச்சயம் எப்படி தெரியும், பழைய வாசனைகள் இல்லாம இருக்கு. அதான் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா பிரியந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சந்தேகங்கள்லாம் போகணும். ஒரு சந்தேகம் வரக்கூடாது. யாராவது சந்தேகத்தை கிளப்பி விட்டாலும் அது அப்படி இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஞானம் வரும். அப்பதான் சரியான ஞானம் வந்தது. அதே மாதிரி நீங்க இப்படி சொன்னா மறுபடியும் அதை நம்ப மாட்டேங்கிறான். அப்படி இருந்தா வேற இன்னொரு இடத்துல சந்தேகம் வருதேங்கிறான். எப்படி நன்வேவம், ஏவம்னு என்ன அர்த்தம், இப்படி பிரத்யட்சமானது அனுமானத்தை விட அவ்வளவு பவர்ஃபுல் இல்ல, அனுமானமே பிரத்யட்சத்தை பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்வீழையானால் அப்ப என்ன பசுத்வேன சிருங்கானுமானமபி ஸ்யாத். என்ன சொல்ற, இது பசுவா இருக்கிறதுனா எதுக்கும் கொம்பு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றேன் நீங்க. எப்படி அஸ்வாதயா சுருங்கவந்தா ஏன் பசுத்வா அப்படி கோவத். இப்ப குதிரைக்கும் கொம்பு இருக்கு, ஏன் அதுவும் ஒரு பசுவா, அது ஒரு மாடு தானே, அது பசு தானே, ரைட், பசு மாடு மாதிரி சொல்லாமே அனுமானம் என்ன தப்பு அப்படிங்கிறார். பசுத்வேன சுங்க அனுமானமா பேசியார் இல்லப்பா அப்படி சொல்லப்படாது. ஏன்னா பசுன்னு சொல்லிட்டு இருக்கே நீ, பசுன்னா சாதாரண பிராணின்னு அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க என்ன சொல்லணும், அஸ்வாதையா சுருங்கவந்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு பசுத்வாதுங்கிற ஒரு ஹேத்து செய்ய வராது. ஏன்னா இது வியாபகமான ஹேத்துவா இருக்கு, அப்படி இருக்கப்படாது. நீங்க என்ன பண்ணணும், தத்த அஸ்வத்வாதம் இல்ல கோத்வாசனை போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னடையானா அப்ப அதுக்கு என்ன சொல்ற, லாகவா பசுத்துவமேவ சுருங்கவத்வே தந்திரம். ஏன் இது லாகவம் இருக்கு, அதை விட பசுத்வாத்துன்னு சொல்றத விட அதோட வியாபிய ஜாதியாக இருக்கக்கூடியதான கோத்வத்தை சொல்றதுதான் லாகவம் இருக்கு. அது இல்லாம தத்தத் பசுத்வாத்து நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்ப அனனுகதமாக இருக்கு அப்படின்னு அந்தந்த பசுவா இருக்கிறதுனாலே எதுக்கு சொல்லல, ஜெனரலான சொல்லணும். தத்தத் பசுத்வாத்துல சரியா இல்லை. ஆகிய தத்தத் விசேஷ கோத்வாதிகம் அனனுகதத்வேன கௌரவா இது ஏதத் தர்க்க சத்ரீசீனத்வேன, இப்படிப்பட்டதான தர்க்கத்தோட கூடி இருக்கிறதுனால பிரத்யக்ஷாபேட்சையா பிராபல்யா. அதனால இந்த அனுமானம், நான் ஒரு அனுமானம் சொன்ன பத்தில அஸ்வாதயா சுருங்கவந்தா பசுத்வாத் கோவது அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னேன். இந்த அனுமானம் இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு லாகவ தர்க்கம் இருக்கு, அனனுகதமாக இல்லை, அப்ப கௌரவம் ஆயிடும். அதனால கரெக்டா தான் இருக்கு. இந்த அனுமானத்துல ஒரு தோஷமும் இல்லை. அதனால இந்த அனுமானம் என்ன பண்ணணும், குதிரைக்கும் கொம்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும். தப்ப போயிடுது இல்லையா? ஆகையால் பிரத்யட்சத்தை விட அனுமானம் பிரபலம்னு சொல்லாது அப்படி நினைப்பா. ஏவம் பசு ஏவம் அனுமான பிரத்யட்சத்தை விட அனுமானம் பிரபலம் என்று சொல்லிடையானால் பசுத்வேன சுருங்க அனுமானம் அப்படி குதிரையானது கொம்புடன் கூடியிருக்கு, பசுவாக இருக்கிற காரணத்தினால் பசுமாடு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். லாகவா பசுத்துவமேவ சுருங்கவத்வே தந்திரம் நது தத்விசேஷ கோத்வாதிகம்
அனனதத்வேன கௌரவாத் இத்யேதத் தர்க்க சத்ரீசீனத்வேன இப்படிப்பட்டதான ஒரு தர்க்கம்னா யுக்தி அதோட கூடியிருப்பதனால் பிரத்யக்ஷாபேட்சையா பிராபல்யா அனுகூல தர்க்க சாட்சித்வமேவ அனுமானே பலம். சார் அனுமானத்துக்கு பிரபலமா இருக்கணும்னு சொன்னீங்களேன், நான் சொல்லிவிட்டேனே அனுகூல தர்க்கம் எங்கே இருக்கே, அதனால அனுகூல தர்க்க சாட்சித்வமேவ அனுமானே பலம். ஏவஞ்சா இப்படி இருக்கிறதுனால ஏனகேனச்சித் சாமானிய தர்மேன சர்வத்திர எத்திஞ்சித் அனுமேயம். அதனால ஏதோ ஒரு சாமானிய தர்மத்தினால எடுத்துக்கொண்டு இப்ப பசுத்துவம்னு ஒரு சாமானிய தர்மம் எடுத்துட்டேனோ இல்லையா, அதே போல எனி காமன் ப்ராப்பர்ட்டி அதை எடுத்துட்டு நீங்க சர்வத்திர எத்திஞ்சித் அனுமேயம் எதையாவது அனுமானம் பண்ணலாம். லாகவ தர்க்க சாட்டிவியஸ்ய சத்வா, இந்த லாகவம் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயும் நீங்க கொண்டு வரலாம். இப்படி சொன்னா லாகவம், அப்படி சொன்னா ரைட்டு அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதனால என்ன ஆயிடுது, தாவதைவ பிரத்யக்ஷ பாதகத்வா. அதனால பிரத்யக்ஷத்தினால அனுமானங்கள்னால பிரத்யக்ஷம் எல்லாம் பாதித்து போயிடும். இது வியாவகாரிகி அபி வியவஸ்தா நஸ்யா. அதனால லோகத்தில் நாமெல்லாம் ஒரு விவகாரத்துக்காக சில கட்டுத்திட்டங்கள் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தல, இந்த வியவஸ்தை எல்லாம் போயிடும். குதிரைன்னா அதுக்கு கொம்பு இருக்காது, முயல்னா கொம்பு இருக்காது. கொம்பு ஏன் பகவான் வைக்கலன்னு குதிரைக்கு நமக்கு உபயோகம் பண்ணணுமோ இல்லையோ, இல்லைன்னு எப்படி முயல் கொம்பு எல்லாம் எப்படி சொல்லிடுது அப்படி சொல்லி சொல்லலாமுன்னா. அதனால வியவஸ்தை லோகத்தில் இருக்க கொம்புன்னா அது பசுமாட்டுக்கு தான் இருக்கும், காளைக்கு தான் இருக்கும், பசுவுக்கு இருக்கும், இதுக்கு மற்ற பிராணிகளுக்கும் முயலுக்கும் குதிரைக்கும் இருக்காது. அப்படின்னு லோகத்துல ஒரு வியவஸ்தை வச்சுட்டு இருக்கும். அது இல்லாம போயிடும், நீங்க ஏதாவது எதுக்கும் வரலாம்னு ஆயிடும். தாவதைவ பிரத்யக்ஷ பாதகத்வாதி வியாவகாரிகே வியவஸ்தா மஸ்யா நக்கியத்திர பிரத்யக்ஷ பாதாத் அந்நிய தோஷா அஸ்தி. நான் சொன்ன அனுமானத்துல வேற ஏதாவது தோஷம் சொல்லுங்க சார். நீங்க 5 ஹேத்வாபாசங்கள் நான் சொன்னேன், முன்னெல்லாம் நிறைய சொன்னேன். சத்ய விசாரம் என்னன்னு சொன்னேன், காலாத்தியாபதிஷ்டம் எல்லாம் பேரெல்லாம் சொல்லி லிஸ்ட் எல்லாம் போட்டு டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்தாரு சாட்சிகள். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றதா இருந்தால் இதுக்கு பிரத்யக்ஷ பாதம் ஒண்ணுதான் சொல்லலாம். அதுதான் நம்ம விவாத விஷயமா இருக்கு. பிரத்யக்ஷ அனுமானம் பாகம் ஆத்மா ஆகாதாங்கிறது விவாத விஷயமா இருக்கு. இதை தவிர வேற ஒரு தோஷமும் கிடையாது. ஆகையால் பிரத்யக்ஷம் அது அனுமானமானது லாகவ தர்க்கத்தோட கூடியிருக்கு, அனுகூல தர்க்கத்தோட இருக்கக்கூடியதான அனுமானமானது பிரபலம் நீங்க சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த இடத்துல அனுமானம் தான் பிரபலமா இருக்கும். அப்ப வியவஸ்தை தான் கெட்டு போயிடுமே. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், பிரத்யட்சமானது அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது என்று ஒத்துக்காதீங்க. ஒத்துண்டேன்னா இவ்வளவு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இது சேத் நக்கியத்திர பிரத்யக்ஷபாதாத் அந்யோதோஷா அஸ்தி இது சேத் ந அயோக்கிய ஸ்ருங்காதி சாதனே பிரத்யக்ஷபாதஸ்ய அசம்பவேன. அதுக்கு மேல அப்ப ஸ்வாதய ஸ்ருங்கவந்தா பசுத்வா கோவத் அப்படின்னு சொன்ன. நீர் இப்படி சாதிக்க நான் இன்னொரு அனுமானம் சொல்றேன். அஸ்வாதய அயோக்கிய ஸ்ருங்கவந்தா என்ன அயோக்கியம், தமிழ்ல அயோக்கியங்கிறார், அதை எடுத்துக்க கூடாது. அயோக்கியம்னா பிரத்யக்ஷ அயோக்கிய, அதுக்கும் கொம்பு இருக்கு சார். ஆனா உங்க கண்ணால பார்க்க முடியாதுதான கொம்பு இருக்குன்னு இப்படி நானும் இப்ப அனுமானம் பண்றதுன்னு அவன் இஷ்டமா பண்ணல. அது எப்படி அனுமானம் பண்ணேன்னு கேட்கக்கூடாது. நான் இப்படி ஒரு அனுமானம் பண்றேன், இப்படி ஒரு அனுமானம் பண்ணினேன்னு வச்சுக்கேன். அஸ்வாதய பிரத்யக்ஷ அயோக்கிய ஸ்ருங்கவந்தா அப்படின்னு நான் பசுத்வாதன்னு வச்சுக்கோம், ஏது இதுவா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேனே. ஆனா அப்ப என்ன ஆகும், உன்னால அந்த பிரத்யக்ஷபாதம்னு ஒண்ணு சொன்னி அதுவும் சொல்ல முடியாது. இந்த ஒரு பிரத்யக்ஷபாதம் ஒண்ணுதான் தோஷம்ங்கிறதே அதுவும் சொல்ல முடியாது. அயன் அயோக்கிய ஸ்ருங்காதி சாதனே பிரத்யக்ஷபாதஸ்ய அசம்பவேன தத்ர வியாப்தி கிராஹக தர்க்கேஷு ஆபாசத்வஸ்ய ஸ்வயாபி வக்தவ்யத்வேன. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த அனுமானம் ரைட்டுங்கிறல அஸ்வாதய பிரத்யக்ஷ அயோக்கிய ஸ்ருங்கவந்தா பசுத்வா அப்படின்னு சொன்ன ஒத்துக்க தயாரா இருக்கல? இல்ல சார், அப்படி ஒத்துக்க முடியும். ஏன்னா எத்த பசுத்துவம் தத்த அயோக்கிய ஸ்ருங்கவத்துவம் எனக்கூடியதான ஒரு வியாப்தி இருக்கு. அந்த வியாப்தி ஆகாசம். ஏன்னா அதுக்கு திருஷ்டாந்தம் கிடையாது. அதை தீர்மானம் பண்ணக்கூடியதான நிச்சிதமான சாத்தியமும் ஏதும் இருக்கக்கூடியதான இடம் உலகங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னு இந்த வியாப்தியே தப்புன்னு ஆயிடும். இந்த வியாப்தி தப்புன்னு எப்ப தெரிஞ்சு வியாப்தி ஆபாசம்னு ஆயிடுதோ இல்லையோ, அதான் சொல்றாரு. வியாப்தி கிராஹக தர்க்கேஷு ஆபாசத்வஸ்ய ஸ்வயாபி வக்தவ்யத்வேன
வியவஸ்தாயாக உபயசமாதேயத்வா. ஆகையால் லோகத்துல நாம் கண்டதான வியவஸ்தை நானும் ஒத்துக்கணும், நீங்களும் ஒத்துக்கணும். அதை ஒன்றும் நோன்னு சொல்ல முடியாது. நகி தர்க்காபாச சத்ரீகீனம் அனுமானம் பிரமாணம் இது கேனாபி அபிபகமியது. தர்க்காபாசத்தோட கூடினதான ஒரு அனுமானம் பிரமாணம் யாராவது ஒத்துக்க தயாரா இருக்காங்க? இவ்வளவு தூரம் நெய்யாயிக்க சொல்றானே, தர்க்காபாசத்தோட ஒரு அனுமானம் இருக்குமே, ஏன்னா ரைட்டுன்னு ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. நகி தர்க்காபாச சத்ரீகீனம் அனுமானம் பிரமாணம் இது கேனாபி அபிபேயது. அத்தः உபபன்னம் சத்தர்க்க சத்திவம் அனுமானம். அதனால சத்தர்க்கத்தோட கூடினதான அனுமானம் பிரத்யக்ஷத்திய பாதகம், பிரத்யக்ஷத்துக்கு பாதகமானது. இது எல்லோரும் ஒத்துங்க. ஆகையால் இந்த பிரகரணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம்? டோட்டலா பார்க்கணும். பிரத்யக்ஷமும் ஒரு பக்கத்துல இருக்கு, அனுமானமும் ஒரு பக்கத்துல இருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது? பிரத்யக்ஷம் உலகத்தை சத்தியம்னு சொல்றதுங்கிறது ஆரம்பிச்சு. நம்ம அனுமானம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? விமதம் மித்யா திருஷ்டிப்பாங்க, பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் மித்யான்னு. இப்ப இந்த ரெண்டுல பிரத்யக்ஷத்தினால உலகம் சத்தியம் எனக்கூடியதான அறிவு ஏற்படும். இந்த அனுமானத்தினால பிரத்யக்ஷமானது பொய் எனக்கூடியதான அறிவு ஏற்படும். இந்த ரெண்டுலயே ஒரு பிரபஞ்சத்துல சத்தியத்துவமும் மித்யாத்துவமும் ரெண்டு இருக்க முடியாது. பிரபஞ்சம் ஒண்ணு சத்தியமா இருக்கணும், இல்ல ஒண்ணு பொய்யா இருக்கணும். ஏன்னா பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஒரு வஸ்துவில இருக்காது, வஸ்துவில விகல்பம் இருக்காது. ஆகையால் பிரபஞ்சம் சத்தியமாக தான் இருக்கணும், அப்ப பிரத்யக்ஷம் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். பிரபஞ்சம் பொய்ன்னு அர்த்தம், அப்புறம் அனுமானம் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டுலையும் ஏதாவது ஒண்ணுதான் ஜெயிக்கணும். எது ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப பிரத்யக்ஷம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பூர்வபட்சம். இல்லப்பா அனுமானம் தான் ஜெயிக்கும். ஏன் அனுமானம் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுமானத்துக்கு பின்னால ஸ்ருதியினுடைய ஒரு சப்போர்ட் இருக்கு. உங்க பிரத்யக்ஷத்துக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, எங்க அனுமானத்துக்கு ஸ்ருதியினுடைய சப்போர்ட் எங்க நேகனானாஸ்திகிச்சனா அப்படிப்பட்டதான ஸ்ருதிகளுடைய சப்போர்ட். ஆகையால் இந்த அனுமானமானது இப்படின்னு ஒத்துக்கப்படாதே, பிரத்யக்ஷம் தான் ரைட்டுன்னு ஒத்துக்கணும், பவர்ஃபுல்னு ஒத்துக்கணும் மீமாம்சா நியாயங்களை சொன்னான். அந்த மீமாம்சா நியாயங்கள் சொன்னா அது சரியில்லை, நீ சொன்ன நியாயங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். பிறகு நீங்க மீமாம்சா நியாயங்கள் சொன்னதான் இந்த சப்த பிரமாணம். அது நான் பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ நடுவுல சப்த பிரமாணத்தை கொண்டு வந்து விட்டக்க, அவுதுபுரிய திருஷ்டா உத்தா இதெல்லாம் வேதமோ இல்லையா, சப்த பிரமாணப்பா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது ஒரு செட் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நீங்க இப்படி சொல்லப்படாத பிரத்யக்ஷம் அனுமானம் இந்த ரெண்டும் வர இடத்துல அப்படி இல்லை, பிரத்யக்ஷத்துக்கு லிங்க பாத்தியமா இருக்குன்னா வன்யோஷ்ணிய அனுமானமானது அது அந்த சைத்தியானுமானத்தினாலையும் ஆத்மஸ்தாயித்துவ பிரத்யக்ஷம், ஆத்மா பர்மனண்டா இருக்கு எனக்கூடியதான பிரத்யபிக்ஞை நமக்கே வருது. இந்த பிரத்யபிக்ஞையும் கணிகத்துவ அனுமானத்தினால பாதிக்கப்படாமல் போய்விடும் அப்படின்னு சொன்னார். அது இல்லப்பா, இந்த இடத்துல அனுமானமானது பவர்ஃபுல்லா இருக்கு. அனுமானத்துக்கு பின்னால அர்த்தக்கிரியா சம்பாதம் எனக்கூடியதான பவர் அங்கே பிரத்யக்ஷத்துக்கு இருக்கு. அதே போல ஸ்ருதியினுடைய ஹெல்ப் பிரத்யக்ஷத்துக்கு இருக்கு. ஆகையால் அந்த ரெண்டு இடங்கள்ல பிரத்யக்ஷம் பவர்ஃபுல்லா இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அயோக்கிய சுருங்கத்வாதி அதுக்கான பசுத்வேன சுருங்க அனுமானமும் இருக்கலாமே, அதுக்கும் பதில். ஏதாவதா 3 பாகங்களா சேர்ந்து இந்த பிரகரணத்துல பிரத்யக்ஷத்தை விட அனுமானம் சில சந்தர்ப்பங்கள்ல பவர்ஃபுல்லா இருக்கல. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம்? பிரத்யக்ஷம் அபரீட்சிதமாக இருந்து கொண்டு அனுமானமானது சத்தர்க்கத்தோடு கூடி இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல அனுமானமானது பிரத்யக்ஷத்தையும் நாசம் பண்ணலாம், பிரத்யக்ஷத்தை பாதிக்கலாம். அப்படி அது சொன்னதுக்கு கடைசியில நம்ம எங்க ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னா, விமதம் வித்தியாதிருஷ்டத்வாதி எனக்கூடியதான அனுமானமும் அது சத்தர்க்கத்தோட கூடியிருக்கு. அதுக்கு என்னென்ன அனுகூல தர்க்கங்கள் உண்டோ அவைகளும் சொல்ல போறோம், விபட்ச பாதக தர்க்கங்கள் எது இருந்தாலும் அது இல்லைன்னு வேலை தீர்மானம் பண்ண போறோம். ஆகையால் இதுக்கு சத்தர்க்கத்தோட கூடியிருக்கு இந்த பிரபஞ்ச மித்யாத்வ அனுமானம். பிரத்யக்ஷமானது நீங்க சொன்னது அப்படி இல்லை, ஆகையால் பிரத்யக்ஷத்தை இந்த அனுமானம் பாதிக்கலாம் அப்படின்னு கடைசியில் அங்க சேர்த்துட்டாதான் இந்த பிரகரணத்துக்கு சார்த்தகதை நமக்கு தெரியும். இது ஆன பிறகு இப்படிப்பட்டதான ஒரு பிரத்யக்ஷம் ஆகமத்தினாலையும் பாதிக்கப்படலாம். பாருங்க, பூர்வபட்சியோட எண்ணம் என்ன? பிரத்யக்ஷங்கிற ஒரு பிரமாணமானது எல்லாத்தை விட உயர்ந்ததான பிரமாணத்தை, அந்த பிரமாணமாக மற்ற பிரமாணங்கள்னால அது நாசமாகப்படாது, அது பாதிக்கப்படாது அப்படின்னு பூர்வபட்சத்தையோட அபிப்பிராயம். ஏன்னா இந்த பர்செப்ஷன் முதல்ல இருந்து சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு அதுதான் வந்தது. கண்ணால பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு மூக்கால போனதானே நமக்கு அறிவே வந்திருக்கு. இன்னும் ஒரு 7-8 வயசு ஆகிற பிறகு உபயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணி
அதுக்கப்புறம் நேகனானாஸ்திக்கு சொன்னா இப்போ வாசி அதுக்கு இதுதான் அர்த்தம் தெரிஞ்சது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் போய் நான் பார்த்ததெல்லாம் போயிட்டு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நான் கிராஸ் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் தப்புன்னு சொல்லல சார் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். அதுக்காக மேல என்ன சொல்ற, இந்த பிரத்யட்சமான சாப்தத்தினாலையும் சப்த பிரமாணத்தினாலையும் பாதிக்கப்படலாம், ஆகமத்தினாலையும் இந்த பிரத்யட்சம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது அடுத்த பிரகரணம். இப்ப நம்ம பார்த்தது பிரத்யட்சமானது அனுமானத்தினால பாதிக்கப்பட்டது என்கிறது பார்த்தோம். பிரத்யட்சமானது வேதத்தினாலையும் ஆகப்பிராணத்தினாலையும் அது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது சொல்லப்படும். இதுக்கு திருஷ்டாந்தமா நமக்கு முன்னாலேயே இருக்கு. கண்ணு எதிர்க்க பார்த்துட்டு தோசைக்கல் அளவுக்கு தான் இருக்கு சந்திர பௌர்ணமி இன்னைக்கு. ஆனா அவ்வளவு இல்லை சார். அது என்ன 128,000,000 கிலோ மைல்ஸ் டயமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றது. நம்ம கண்ணுக்கு பார்த்தா எவ்வளவு கம்மியா இருக்கு, தோசைக்கல் அளவுக்கு தானே இருக்கு. பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதான சந்திரனுக்கும் சாஸ்திரத்தினால தெரியக்கூடியதான சந்திரனுக்கும் பார்த்தால் எது உண்மை? நம்ம நம்பர்கள் தோசைக்கல் அளவுக்கு தான் சந்திரனுக்கு நம்பர்கள. எப்படி சார் நீங்க விட்ட இங்க இருந்து விட்டா அங்கே போய் போய் உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த சின்னதா இருந்தா எப்படி உட்கார, மனுஷெல்லாம் சஞ்சாரம் பண்ணி நேரா பார்த்துருக்கல. அப்ப என்ன தெரியுது, இந்த பிரத்யட்சத்தை விட சாஸ்திரம் உயர்ந்தது என்கிறதுல பார்த்துருக்கேன் சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யட்சாதிகள்லயும். அதனால பிரத்யட்சத்தை விட சாஸ்திரம் பிரபலம் என்கிறது அநேக யுக்திகள்ல நாங்க போய். இது அடுத்த கண்டம், இது அடுத்த